அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி கார்லிக் ஸ்பெஷல் சட்னி பண்ண எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கார்லிக் சட்னி வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸில் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்லிக் சட்னி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோசை வெரைட்டி இட்லி இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன், ரைஸுக்கே வந்து இந்த பூண்டு கார்லிக் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி தான் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டு வந்து 25 நம்பர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 25 பல். இப்போ சிறிய வெங்காயம் ஸ்மால் ஆனியன் எடுத்துங்க, அதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வரமிளகாய் ரெட் சில்லி எடுத்துங்க, ஒரு 8லேருந்து 10 நம்பர்ஸ் எடுத்துங்க. கடுகு, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. லைம் எலுமிச்சை, நீங்கள் லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் வேணாலும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 பஞ்ச், இஞ்சி ஒரு ஸ்மால் பிஞ்ச் சைஸ் இருந்தால் போதும். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மேலே அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணுவீங்க, அதாவது ஊற வைங்க. 20 மினிட்ஸ் வந்து இதை ஊற வைக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஊற வச்சுட்டு இது வந்து நம்ம ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து வடிகட்டிடுங்க. நமக்கு அந்த வாட்ரு தேவை கிடையாது. இப்போது ஃபில்டர் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் எடுத்துக்கங்க. ஆயில் ஹீட்டான உடனே ஃபஸ்ட் வந்து சின்ன வெங்காயம், அதாவது ஸ்மால் ஆனியன் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக அப்படியே சாத்தே பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் 3 மினிட்ஸ் சாத்தே பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் தான் வந்து அரைக்க போகிறோம், அதாவது பிளெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு சாத்தே பண்ணிங்கன்னா போதும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம கார்லிக் எடுத்துக்கலாம். இப்போ கார்லிக் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கார்லிக் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இது ஒரு 3 மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் சாத்தே பண்ணி விடுங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கார்லிக் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்சு இல்லையா வரமிளகாய், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட் பண்ணி இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ இதே மாதிரி இந்த லைட்டாக வந்து அப்படியே சாத்தே பண்ணி விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இதை வந்து ஜாரில் போட்டுக்குங்க. அடுத்ததாக வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பெருங்காயத்தூள், அடுத்து வந்து சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ். இப்போ வந்து லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 லெமன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை, அப்படி லெமன் ஆட் பண்ண முடியல, வினிகர் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ இந்த அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னி வந்து நம்ம தாளிக்கணும். சரிங்களா? டெம்பரிங் பண்ணணும். இப்போ இந்த சட்னியில் வந்து நீங்கள் வேணும்னா வாட்டர் வேணால் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது
அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இதில் மஸ்டர்ட் ஆட் பண்ணிடலாம். கடுகு ஆட் பண்ணோன்னே லைட்டாக வெடித்தோடனே அடுத்து வந்து சீரகம் ஆட் பண்ணிடலாம். குமின் வந்து இந்த கார்லிக் சட்னி வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் வந்து இதில் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க குக்கிங் சாய்ஸ் பொறுத்து நீங்கள் ரெசிபி வந்து நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். இப்போ சீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த சட்னி, அந்த கார்லிக் சட்னி வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம இந்த ஸ்பைசி கார்லிக் ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த சட்னி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக வேணால் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்பைசி கார்லிக் ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.